காலையில மட்டும் தான் சமையல் பண்ணணும். என் தம்பி ஒருத்தனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. மத்தியானம் பொண்ணு வீட்ல போய் பாயாசம் குடுக்க போவோமா, அங்கேயே சாப்பிட்டு வந்துருவோம். டெய்லியும் காலையில சமையல் பண்ணல, மத்தியானத்தும் சேர்த்து பண்ணிருவேன். காலையில மட்டும்னா 2 பேர் தானே, கொஞ்சம் தான் பண்ண வேண்டியிருக்கும். என்ன சமையல் பண்ணலான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். கடையில வாங்கி சாப்பிடணும்னு ஆசையா தான் இருந்துச்சு. கடையில வாங்கி சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அப்பாவுக்கும் பையனுக்கும் நான் சமையல் பண்ணது தான் ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே நான் சமையல் பண்ணத ரொம்ப லைக் பண்ணுவாங்க. நான் மேக்ஸிமம் நல்லா பண்ணுவேன். எப்பவாச்சும் சொதப்புவேன். சில டைம் அல்டிமேட்டா பண்ணுவேன். அவங்க லைக் பண்ணுறதுனால வீட்டில் தான் சமையல் பண்ணி கொடுக்கணும் போல் இருக்கும். ஆசையாக இருக்கும். சில டைம்லாம் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்லாம் யோசனை வரும். அன்றைக்கி பூரி சாடணும் போல் இருந்துச்சா, அதனால் உருளைக்கிழங்கு தான் ஃபஸ்ட்டு வேக வச்சுருந்தேன். அது வெந்ததுமே உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிவிட்டு பூரிக்கு மாவு பெசஞ்சு வச்சுருந்தேன்னா ஒவ்வொரு பூரியாக போட ஆரம்பிச்சிட்டேன். பூரியெலாம் கொஞ்சம் புசு புசுன்னு தான் வந்துச்சு. பூரி ரெடி ஆனதும் என் பையனுக்கு ஃபஸ்ட்டே வச்சு கொடுத்துட்டேன். அவனே பிச்சு சாப்பிட்டுட்டான். எங்கள் அத்தானும் வந்தாங்களா, அவங்களுக்கு வச்சு கொடுத்துட்டு மீதி இருந்த மாவை அப்படியே பூரி போட்டு எடுத்துட்டேன். சூப்பராக வந்துருந்தது.